ओम शांति विसीडी नंबर 1157 1157 हैदराबाद मिनी मधुबन मुरली डेट 22/8/68 22/8/68 क्लैरिफिकेशन डेट 28/8/2009 28/8/2009 ओम शांति। आज का प्रातः क्लास है 22/8/68। இன்றைய மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 22/8/68। दूसरे पेज के मध्यांत में बात चल रही थी। ரெண்டாவது பேஜினோட நடுவுல பேச்சு நடந்துட்டு இருந்தது। तुम बच्चे जानते हो, குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि हम पतित तो बन ही गए हैं, நாங்க பதித்த என்னமோ ஆயிட்டோம் और हैं तो सभी पापात्मा। மற்றும் எல்லாருமே பாவாத்மாக்கள் தான் இருக்கிறோம்। अभी पुण्यात्मा बनने के लिए पुकारते हो, இப்போ புண்ணிய ஆத்மாக்களாகி ஆகிறதுக்காக கூப்பிடுறீங்க। सभी धर्म वालों को घर में मुक्ति धाम में जाना है। எல்லா தர்மத்தினர்களுக்கு வீட்டுக்கு முக்தி தாமத்துக்கு போக வேண்டியதா இருக்கு। और अभी तुम सारी दुनिया की आत्माओं को समझ गए हो। இப்போ நீங்க முழு உலகத்தினோட ஆத்மாக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க। सभी ऊपर में रहते हैं, எல்லாருமே மேலே இருப்பாங்க। जब ऊपर में रहते हैं तो पवित्र हैं, எப்போ மேலே இருப்பாங்களோ அப்போ தூய்மையாகி இருப்பாங்க। नीचे आते हैं எப்போ கீழே வராங்களோ तो अपवित्र बन जाते हैं। அப்போ अपवित्रம் ஆயிடுறாங்க। ये भी ड्रामा बना हुआ है, இதுவும் டிராமா உருவாகி இருக்குது। जो बाप आकर के समझाते हैं। இத பத்தி அப்பா வந்து புரிய வைக்கிறாங்க। यहाँ जैसी जैसी शूटिंग की है, இப்போ எப்படி எல்லாம் இங்க ஷூட்டிங் பண்ணிக்கிட்டீங்களோ वैसे वैसे ही पतित अथवा पावन बनते हो। அப்படியே பதித்தம் இல்லைன்னா பாவனம் ஆகுறீங்க। कभी ऊपर चढ़ते हो, कभी नीचे उतरते हो। சில டைம்ல மேலே ஏறுறீங்க, சில டைம்ல கீழே இறங்குறீங்க। जब ऊंची स्टेज में चढ़ते हो எப்போ உயர்ந்த ஸ்டேஜுக்கு ஏறுறீங்களோ तो तुम्हारी बुद्धि कितनी पवित्र हो जाती है। அப்போ உங்களோட புத்தி எவ்வளவு தூய்மை ஆயிடுது। बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, ये ज्ञान सभी धर्म वालों को दे दो। இந்த ஞானம் எல்லா தர்மத்தினர்களுக்கு கொடுத்துருங்க। क्योंकि ये सभी धर्म वालों के लिए है। ஏன்னா இது எல்லா தர்மத்தினர்களுக்காக இருக்குது। बताओ சொல்லுங்க, कि परमपिता परमात्मा एक व्यापी है। சொல்லுங்க, பரமாத்மா ஏக வியாபி ஆயிருக்காங்க, ஒரு வியாபி ஆயிருக்காங்க। और ऊंचे ऊंचे में आया हुआ है। மற்றும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களுக்குள்ள வந்திருக்காங்க।
ऊंच ते ऊंच बाप உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா जरूर ऊंच ते ऊंच में ही प्रवेश करेंगे। கண்டிப்பா உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களுக்குள்ளதா பிரவேசம் பண்ணுவாங்க। कोई कहेंगे இப்ப யாராவது சொல்வாங்க ईश्वर तो सर्वव्यापी है, ஈஸ்வரன் நம்ம சர்வவியாபியா இருக்காங்க, मैं भी ईश्वर हूँ। நானும் ஈஸ்வர் தான்। बोलो சொல்லுங்க, ऐसा पाप न करो। இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதீங்க। बाबा के पास एक जगह से समाचार आया था, பாபா கிட்ட ஒரு இடத்திலிருந்து செய்தி வந்தது। कि इंदौर में एक आचार्य रजनीश ने प्रवचन में कहा, இண்டோர்ல ஒரு ஆச்சாரிய ரஜனீஷ் அவங்களோட சொற்பொழியில சொன்னாங்க, कि मैं आप सबको आत्मा में परमात्मा समझ करके नमस्कार करता हूँ। என்னன்னு சொன்னாங்க இல்லையா, என்னன்னு சொன்னாங்கன்னா, நானு ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்குள்ள பரமாத்மா இருக்காங்கன்னு நினைச்சு நமஸ்காரம் பண்ணுறேன்। इनको कुछ भी समझ नहीं है। இவங்களுக்கு ஒண்ணுமே புத்தி இல்ல। अब इतने सब परमात्मा है क्या? இப்போ இத்தனை பேர் எல்லாருமே பரமாத்மா இருக்காங்களா? नमस्कार करने का अर्थ भी नहीं जानते। நமஸ்காரம் பண்ற அர்த்தமும் தெரியாது। नमन करना வணங்குறதுனா अर्थात अपने को झुकाना, அப்படின்னா தன்னை குனைய வைக்கிறது। अपनी मन बुद्धि को नीचा समझना, தன்னோட மன புத்திய தாழ்ந்ததுன்னு நினைச்சுக்கிறது। और जिसको नमन किया उसकी बुद्धि को ऊंच समझना। மற்றும் யாருக்கு முன்னாடி அவங்க தலைய வணங்குறாங்களோ அவங்களோட புத்தி உயர்ந்ததுன்னு நினைச்சுக்கிறது। तो नमस्कार का अर्थ भी नहीं समझते हैं। அப்போ நமஸ்காரத்தினோட அர்த்தமும் தெரியாதுன்னு சொல்றாங்க। कुछ भी बुद्धि में नहीं है। ஒண்ணுமே புத்தில இல்ல। अब बाप बच्चों को ही समझाते हैं, இப்போ அப்பா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறாங்க, कि तुम्हारी एम ऑब्जेक्ट भी सामने ही है, உங்களோட லட்சியமும் முன்னாடி இருக்குது। तुम ही तमो प्रधान बने हो, நீங்க தான் தமோ பிரதானம் ஆயிருக்கீங்க, तुम ही सतो प्रधान बनते हो। நீங்க தான் சத்தோ பிரதானம் ஆகுவீங்க। सतो प्रधान से उतरते उतरते अभी तमो प्रधान बने। சத்தோ பிரதானத்திலிருந்து இறங்கி இறங்கி வந்து இப்போ தமோ பிரதானம் ஆயிருக்கீங்க। जिन्होंने भक्ति जास्ती नहीं की है, யாரு அதிக பக்தி பண்ணலையோ वो यहाँ इस ज्ञान में ज्यादा ठहरते भी नहीं है। அவங்க இந்த ஞானத்துல அதிகம் இருக்கவும் இருக்க மாட்டாங்க, நிலைச்சிருக்க மாட்டாங்க। सेंटर्स पर भी कोई कितना समय ठहरते हैं। சென்டர்ஸ்ல கூடயும் சில பேரு கொஞ்ச நேரம் இருப்பாங்க, ஒரு சில பேரு கொஞ்சம் அதிக நேரத்துல இருப்பாங்க, நேரம் வரைக்கும் इससे இருப்பாங்க। समझ जाना चाहिए இதனால புரிஞ்சுக்கணும், कि इन्होंने भक्ति कम की है, இவங்க பக்தி கம்மி பண்ணிருக்காங்க, इसलिए ठहरते नहीं है। அதனாலதான் நிலைக்கிறது இல்ல। फिर भी ஆனாலும் यहाँ एक बार आए हैं तो जाएंगे कहाँ? இங்க ஒரு தடவை வந்திருக்காங்கன்னா எங்க போகுவாங்க? क्योंकि दूसरी दुकान तो कोई है ही नहीं। ஏன்னா வேற கடை இல்லன்னு சொல்றாங்க, வேற எந்த கடையும் இல்ல। तो ऐसी क्या युक्ति रचे जो कि मनुष्य जल्दी समझ जावे? அதனால அப்படிப்பட்ட எந்த யுக்திய உருவாக்குறது, அதனால மனிதர்களுக்கு ரொம்ப சீக்கிரமா புரியற போல என்ன செய்யுது?
अभी तो सब तरफ पैगाम देना है। இப்போ இந்த டைம்ல எல்லா இடத்துலயும் செய்திய கொடுக்கணும், அறிமுகத்தை கொடுக்கணும் और மற்றும் यही कहना है कि बाप को याद करो। மற்றும் இந்த விஷயத்தை தான் சொல்லணும், அப்பாவை நினைவு செய்யுங்க। परंतु तुम खुद ही पूरा याद नहीं कर सकते हो। ஆனா நீங்க சுயமே கம்ப்ளீட்டா நினைவு செய்யறதுக்காக ஆகலைன்னா तो तुम्हारा तीर भी कैसे लगेगा। அப்போ உங்களோட அம்பு கூடையும் எப்படி பாயும்னு கேக்குறாங்க। इसलिए बाबा कहते हैं कि अपना चार्ट रखो। அதனாலதான் பாபா சொல்றாங்க, உங்களோட சார்ட்டையும் வெச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணுங்க। मुख्य बात है ये पावन बनने की। முக்கியமான விஷயம் எதுன்னா பாவனா ஆகிறது தான் முக்கியமான விஷயம்। जितना जितना पावन बनेंगे, எந்த அளவுக்கு பாவனா ஆகுவீங்களோ उतने ही तुम्हारे अंदर नॉलेज की धारणा होती जाएगी। அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நாலேஜினோட தாரணா ஆகும்னு சொல்றாங்க। और धारणा ज्यादा जो जास्ती होगी, पवित्र जास्ती बनते जाएंगे। ஒருவேளை தாரணா அதிகமாச்சு, அதிக தூய்மை ஆனீங்கன்னா तो उसकी निशानी है तुम्हारी खुशी बढ़ती जाएगी। அப்போ அதோட அடையாளம் என்னன்னா உங்களோட குஷி அதிகமாகும்। 2268 की वाणी का तीसरा पेज। और तुम बच्चों को तो बहुत खुशी होनी चाहिए। மற்றும் குழந்தைகளான உங்களுக்கு என்னமோ ரொம்ப குஷியாகி இருக்கணும்। समझना चाहिए कि हम तो सबका उद्धार करेंगे। என்ன நினைச்சுக்கணும்னா நாம எல்லாரையும் மேல தூக்க கூடியவங்க। ऐसे नहीं कि सिर्फ क्रिश्चियन धर्म वालों का, அப்படி இல்ல வெறும் கிறிஸ்டியன் தர்மத்தினர்கள या मुस्लिम धर्म वालों का, இல்லன்னா வெறும் முஸ்லிம் தர்மத்தினர்களுக்காக, या कोई अमुक वर्ग का उद्धार करने के हम निमित्त हैं। இல்லன்னா குறிப்பிட்ட ஒரு தர்மத்தினர்களை மட்டும் நம்ம மேல தூக்குறதுக்காக நிமித்த ஆயிருக்கிறோம்ன்றது இல்ல। नहीं, அப்படி இல்ல, तुम तो सारी दुनिया का उद्धार करने वाले बनते हो निमित्त। நீங்க முழு உலகத்தையே மேல தூக்குறதுக்காக நிமித்த ஆகுறீங்க। बाप भी तो आकर सबकी सदगति कर रहे हैं ना। அப்பாவும் வந்து எல்லாருக்கு சத்கத்திய கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா। तो जैसे बाप ऊंचे से ऊंचे है, எப்படி அப்பா உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க ஆயிருக்காங்க, तुम भी ऊंचे से ऊंचे हो। நீங்களும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க ஆயிருக்கீங்க। परंतु बाप को तो खुशी और गम की दरकार ही नहीं है। ஆனா அப்பாக்கு குஷி இல்லன்னா துக்கம் ஆகுற அந்த அவசியமே இல்லன்னு சொல்றாங்க। ये ड्रामा ही ऐसा बना हुआ है। இந்த டிராமாவே அப்படி உருவாகி இருக்குது। तो तुमको भी ऐसी अवस्था बनानी है। உங்களுக்கு கூடயும் இப்படிப்பட்ட ஸ்டேஜ உருவாக்கிக்கணும்। जो न खुशी में रहो न गम में रहो। எப்படின்னா குஷியாகவும் இருக்க கூடாது, துக்கத்துல கூடயும் இருக்க கூடாது। एक रस अवस्था हो जानी चाहिए। ஒரு ரசனை இருக்கிற ஸ்டேஜ் ஆயிடணும்னு சொல்றாங்க। அதிகம் சுக்கி ஆயிடுறது இல்லன்னா அதிகம் துக்கி ஆயிடுறது அப்படி ஆக கூடாது। ஒரு ரசனையினோட ஸ்டேஜ்ல இருக்கணும், ஒரே ரசனையினோட ஸ்டேஜ்ல இருக்கணும்। बाप मिला तो बाकी क्या चाहिए। அப்பா கிடைச்சிட்டாங்கன்னா மற்றபடி வேற என்ன தேவை இருக்குது। हाँ, ஆமா, सिर्फ बाप की मत पर चलना है। வெறும் அப்பாவினோட டைரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணணும்। क्योंकि यह मत, ஏன்னா இந்த டைரக்ஷன்ஸ், ये श्रीमत सिर्फ अभी ही मिलती है। இந்த ஸ்ரீமத் இப்போதான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க। सतयुग में भी ये मत नहीं होगी, சத்யுகத்துல கூடயும் இந்த டைரக்ஷன்ஸ் இருக்காது। क्योंकि वहाँ भगवान बाप नहीं होगा। ஏன்னா அங்க பகவான் அப்பா இருக்க மாட்டாங்க, देवताओं की मत होगी। தேவதைகளினோட டைரக்ஷன்ஸ் இருக்கு।
देवताओं में तो ज्ञान होता ही नहीं है। தேவதைகளுக்குள்ள ஞானம் என்றது இருக்கவே இருக்காது. देवताएं तो தேவதைகள் என்னமோ जैसे कि बुद्धू, அவங்க முட்டாள் போலன்னு சொல்றாங்க. और तुम तो बुद्धिमान बाप के बच्चे हो अभी। மற்றும் நீங்க புத்திசாலி அப்பாவினோட குழந்தைகளா இருக்கீங்க. இப்போ यहाँ तुमको बेहद का बाप मिला है। இப்போ இங்க உங்களுக்கு எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா கிடைச்சிருக்காங்க. जो बेहद की नॉलेज देते हैं। அவரு எல்லாருக்கு அப்பாற்பட்ட நாலேஜ கொடுக்கறாங்க. तो तुमको यहाँ स्वर्ग से भी जास्ती खुशी होनी चाहिए। அப்போ இங்க உங்களுக்கு ஸ்வர்கத்தை விட அதிகம் खुशी ஆகணும்னு சொல்றாங்க. बाप तो कहते हैं அப்பா என்னமோ சொல்றாங்க, कि विलायत में भी जाकर के तुमको समझाना चाहिए। நீங்க வெளிநாட்டுக்கு கூடயோ போய் புரிய வைக்கணும். सब धर्म वालों पर तुमको तरस पड़ता है। எல்லா தர்மத்தினர்கள் மேல உங்களுக்கு கருணை வருது. क्योंकि सब कहते हैं ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, हे भगवान रहम करो। हे பகவானே கருணைய காமிங்க. एक टाइम ऐसा आता है ஒரு டைம் அப்படியும் வருது कि नास्तिक से नास्तिक आत्मा भी ये कहेगी भगवान रहम करो। எல்லாத்தை விட நாஸ்திகா இருக்கிற ஆத்மாவும் சொல்வாங்க, பகவான் என் மேல இரக்கத்தை காமிங்க, ब्लिस करो, கருணைய காமிங்க, हमको दुख से लिबरेट करो। நம்மள துக்கத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க. अभी तो कोई को कुछ समझ नहीं है। இப்போ யாருக்குமே புத்தி இல்லைன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியாது. बाप अनेक प्रकार की युक्तियाँ बताते हैं। அப்பா அநேக விதமான யுக்திகளை சொல்றாங்க. सबको ये बताना है कि तुम रावण की जेल में पड़े हुए हो। எல்லாருக்குமே சொல்லணும், நீங்க இப்போ ராவணனோட ஜெயில விழுந்திருக்கீங்க, கிடைக்கிறீங்க. तुम कोई स्वतंत्र नहीं हो। நீங்க சுதந்திரமாகி ஒண்ணும் இல்ல, सब बंधन में हो। எல்லாருமே பந்தனத்துல இருக்கீங்க. कहते भी है कि हमको स्वतंत्रता मिले, சொல்லவும் செய்றாங்க, நமக்கு சுதந்திரம் வேணும். परंतु वास्तव में ஆனா வாஸ்தவத்துல स्वतंत्रता किसको कहा जाता है சுதந்திரம் எதுக்கு சொல்வாங்கன்னு ये कोई भी नहीं जानते हैं। இது யாருக்குமே தெரியாது. स्व को ही नहीं जानते हैं। ஸ்வனா என்னன்னே தெரியாது. जब अपनी आत्मा को ही नहीं जानते हैं இப்போ தன்னோட ஆத்மா பத்தியே தெரியாதுன்னா तो आत्मा का तंत्र क्या होता है। அப்போ ஆத்மாவினோட தந்திரம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆத்மா மேல ஆத்மா ஃப்ரீயா இருக்கிறதுன்னா என்னன்றது. परमात्मा तंत्र क्या होता है ये तो जानेंगे ही कैसे। பரமாத்மாவினோட தந்திரம் என்னன்றது இத பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. तो रावण की जेल में सब फंसे हुए हैं। இப்போ ராவணனோட ஜெயில எல்லாருமே மாட்டிருக்காங்க. अभी सच्ची स्वतंत्रता देने के लिए बाप आए हुए हैं। இப்போ உண்மையான சுதந்திரம் கொடுக்கிறதுக்காக அப்பா வந்திருக்காங்க. क्योंकि बाप ही है एक ஏன்னா அப்பா ஒருத்தர் தான் இருக்காங்க, जो सदैव स्वस्थिति में रहने वाला है। யாரு சதா சுவஸ்திதியில இருக்கக்கூடியவங்க, सदैव ही स्व के तंत्र में रहने वाला है। எப்பவுமே அந்த ஸ்வனோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. और आत्माएं तो सब परतंत्र हो जाती हैं। மத்த ஆத்மாக்கள் எல்லாருமே அடிமை ஆயிடுறாங்க, மத்தவங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க. रावण
रावण की जेल में परतंत्र होकर के पाप ही पाप करती रहती है। ராவணனோட ஜெயில மத்தவங்களுக்கு அடிமை ஆகி பாவத்தை தான் பண்ணிட்டே இருக்காங்க. तो सच्ची सच्ची आजादी कौन सी है? அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன, விடுதலை என்ன, वो लोगों को बताना चाहिए। அது ஜனங்களுக்கு சொல்லணும். तुम ये बातें अखबारों में भी डाल सकते हो। நீங்க இந்த விஷயங்களை நியூஸ் பேப்பர்ஸ்லயும் போடலாம். यहाँ रावण के राज्य में आजादी थोड़ी ही है। இந்த ராவணனோட ராஜ்யத்துல சுதந்திரம் என்றது இருக்குதா, ஃப்ரீடம் என்றது இருக்குதா? बहुत शॉर्ट में लिखना चाहिए। ரொம்ப ஷார்ட்டா எழுதணும். बोलो, சொல்லுங்க. तुम कहते हो कि गांधी जी ने हमको स्वतंत्रता दिलाई। நீங்க சொல்றீங்க காந்திஜி நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, அடைய வச்சாங்க. परंतु स्वतंत्रता है कहाँ? ஆனா சுதந்திரம் எங்க இருக்கு? यहाँ तो सब बंधन में बंधे हुए हैं। இங்க எல்லாருமே பந்தனத்துல கட்டுப்பட்டிருக்காங்க. सब रावण की जेल में है। எல்லாருமே ராவணனோட ஜெயில்ல இருக்காங்க. आगे चल करके तुम्हारा विलायत में भी आवाज जावेगा। வருங்காலத்துல உங்களோட விஷயங்கள் விதேசத்துக்கு கூடயும் போகும்னு சொல்றாங்க. जब वहाँ लोग समझेंगे எப்போ அங்க ஜனங்க புரிஞ்சுக்குவாங்களோ तो यहाँ पर भी झट समझने लग जावेंगे। அப்போ இங்க கூடயும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பம் செய்வாங்க. अभी तो एक दो के ऊपर कितना गुरूर गुरूर करते रहते हैं। இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் மேல எவ்வளவு கோவப்படுறாங்க. तो ये कोई आजादी हुई क्या? அப்போ இது சுதந்திரம்னு சொல்லலாமா? இதுக்கு आजादी तो तुमको बाप अभी दे रहे हैं। சுதந்திரம் என்றது அப்பா உங்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. रावण की जेल से आजाद करते हैं। ராவணனோட ஜெயில இருந்து விடுதலை பண்றாங்க. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि वहाँ तो हम बहुत आजाद बहुत धनवान होते हैं। அங்க நாம ரொம்ப சுதந்திரமாக தனவானாகி இருப்போம், பணக்காரங்களாகி இருப்போம். न 5 विकारों का कोई बंधन होता है, न देह का कोई बंधन होता है। அங்க பஞ்ச விகாரத்தினோட பந்தனமும் இருக்காது, தேகத்தினோட பந்தனமும் ஒன்னும் இருக்காது. प्रकृति के 5 तत्वों का भी कोई बंधन नहीं होता है। இயற்கையினோட 5 தத்துவங்களினோட பந்தனமும் கூடயும் ஒன்னும் இருக்காது. हर आत्मा ஒவ்வொரு ஆத்மா सात्विक प्रकृति के 5 तत्वों से சாத்விக இயற்கையினோட பஞ்ச தத்துவங்களினோட अपने शरीर का निर्वहन करती है। தன்னோட சரீரத்தை நடத்துவாங்க. प्रकृति जैसे कि दासी बन जाती है। இந்த இயற்கை தாசி போல இருக்கும்னு சொல்றாங்க. अभी बाप आए हैं तुमको माया और प्रकृति की जंजीरों से छुड़ाने के लिए। இப்போ அப்பா உங்களுக்கு உங்களை மாயா மற்றும் இயற்கையினோட பந்தனத்திலிருந்து விடுதலை பண்றதுக்காக வந்திருக்காங்க. वहाँ नई दुनिया में तो तुम्हारे ऊपर कोई की नजर नहीं पड़ती थी। அங்க புது உலகத்துல உங்க மேல யாரோட பார்வையும் விழுந்துட்டு இருக்குல்ல. पीछे जब द्वापर शुरू हुआ, பிறகு எப்போ துவாபரம் ஆரம்பமாச்சோ, द्वैतवादी युग शुरू हुआ, இரட்டைவாதி யுகம் எப்போ ஆரம்பமாச்சோ, तो सभी की नजर तुम्हारे ऊपर पड़ने लगी। அப்போ எல்லாரினோட பார்வை உங்க மேல விழுறதுக்காக ஆரம்பமாச்சு. तुम्हारे धन पर, உங்களோட தனம் மேல, तुम्हारे तन पर, உங்களோட சரீரம் மேல,
सबकी नजर पड़ गई। எல்லாரினோட பார்வை விழுறதுக்காக ஆரம்பம் ஆயிடுச்சு. मोहम्मद गजनबी ने आकर के मंदिर लूटा। முகமது கஸ்னவி வந்து கோயில் என்ன இருக்குதோ அத கொள்ளையடிச்சான். तो तुम्हारी आजादी पूरी ही चली गई। அப்போ உங்களோட சுதந்திரம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. कौन से युग में? எந்த யுகத்துல? कलयुग के आदि में। கலியுகத்தினோட ஆரம்பத்துல. रावण के राज्य में परतंत्र बन गए हो। ராவணனோட ராஜ்யத்துல பரதந்திரம் ஆயிட்டீங்க, அடிமை ஆயிட்டீங்க. अभी तुम समझते हो இப்போ உங்களுக்கு தெரியும் कि हम तो पुरुषोत्तम संगम युग पर हैं। நாம என்னமோ புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இருக்கோம். न रावण के बंधन में है நம்ம ராவணனோட பந்தனத்திலயும் இல்ல, और न राम के राज्य में है। மற்றும் ராமனோட ராஜ்யத்திலயும் இல்ல. हाँ, सच्ची सच्ची आजादी को हमने जान लिया है। ஆனா இந்த உண்மையான சுதந்திரம்னா என்ன இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். तो पाने का पुरुषार्थ कर रहे हैं। அப்போ அடையிறதுக்காக புருஷார்த்தத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். वो तो आजादी को समझते ही नहीं है। அவங்க அந்த சுதந்திரம்னா என்ன இந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. तो ये आजादी की बात भी युक्ति से समझानी है। அப்போ இந்த சுதந்திரம் என்ற ஒரு விஷயத்தை கூடயும் யுக்தியா புரிய வைக்கணும்னு சொல்றாங்க. जिन्होंने कल पहले स्वतंत्रता पाई है, யாரு கல்பத்துக்கு முன்னாடி சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க, वो ही ये स्वतंत्रता पावेंगे அவங்கதான் இந்த சுதந்திரத்தை அடைவாங்க और इसको मानेंगे। மற்றும் இத ஏத்துக்குவாங்க. तुम समझाते हो तो कितनी बहस करते हैं। நீங்க எப்போ புரிய வைக்கிறீங்களோ அப்போ எவ்வளோ வாக்குவாதத்தை பண்றாங்க. जैसे कि जंगली बुद्धि है, समय टाइम तुम्हारा नष्ट करते रहते हैं। எப்படின்னா காட்டு புத்தி போல உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. तो तुम्हारी दिल नहीं होती है उनसे बात करने की। அப்போ உங்களோட மனசுக்கு விருப்பம் இல்ல அவங்க கிட்ட பேசுறதுக்காக, உங்களுக்கு இஷ்டம் இல்ல அவங்க கிட்ட பேசுறதுக்காக. अभी बाप आकर तुमको सच्ची स्वतंत्रता देते हैं। இப்போ அப்பா வந்து உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை குடுக்கறாங்க. तुम जानते हो रावण की परतंत्रता में बहुत दुख है। உங்களுக்கு தெரியும் ராவணனோட அந்த அடிமை என்ன ஆயிருக்குமோ அதுல ரொம்ப துக்கம் இருக்குது. अपरमापार दुख है। ரொம்ப துக்கம் இருக்குது, அளவில்லாத और லெவலுக்கு துக்கம் இருக்கு. आपके राज्य में हम कितने आजाद होते हैं। மற்றும் அப்பாவினோட ராஜ்யத்துல நம்ம எவ்வளோ இந்த ஃப்ரீ ஆகுறோம், சுதந்திரத்தை அடையிறோம். आजादी उसको कहा जाता है ஃப்ரீடம் எதுக்கு சொல்வாங்கன்னா जबकि हम पवित्र देवता बनते हैं। எப்ப நம்ம தூய்மையான தேவதைகள் ஆகுவோமோ அதுக்கு சொல்வாங்க. तब हम रावण के राज्य से छूट जाते हैं। அப்ப நம்ம ராவணனோட ராஜ்யத்திலிருந்து ஃப்ரீ ஆயிடுவோம். इस बात को कोई भी समझते नहीं है। இந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியாது, யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. रावण ही पार्ट बजाने वाली आत्माएं भी, ராவணனோட பாட்டு பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் கூடயும் हमारे अंडर में कार्य करती है। நம்மளோட அண்டர்ல வேலைய பண்றாங்க. तो सच्ची सच्ची आजादी तो तुमको मिलती है। அப்போ உண்மையிலும் உண்மையான அந்த சுதந்திரம் என்றது உங்களுக்கு கிடைக்குது. जो बाप ही आकर के देते हैं। அது அப்பாதான் வந்து குடுக்கறாங்க. अभी तो इस पुराने राज्य में गुलामी है। இப்போ இந்த பழைய உலகத்துல அடிமையாகி இருக்கிறோம். सभी दुखी है। எல்லாருமே துக்கத்துல இருக்காங்க. बाप आकर के स्वतंत्र बनाते हैं। அப்பா வந்து சுதந்திரம் ஆக்குறாங்க.
स्वाधीन बनाते हैं। स्वाधीन आखरांग। स्वाधीन राजा को कहा जाता है। स्वाधीनना ராஜாக்கு சொல்வாங்க। और ये राजाई का योग बाप ही आकर के सिखाते हैं। மற்றும் இந்த ராஜாங்கத்தினோட யோகம் என்றது அப்பா வந்து கத்து கொடுக்கறாங்க। बाकी तो सब मनुष्य आत्माएं परतंत्र बनाने वाली हैं। மற்றபடி எல்லா மனித ஆத்மாக்கள் அடிமை ஆக்கக்கூடியவங்க இருக்காங்க। इसलिए आज इस दुनिया में सब दुखी है। அதனாலதான் இப்போ இந்த உலகத்துல எல்லாருமே துக்கத்துல இருக்காங்க। तुम तो जानते हो ஏன்னா உங்களுக்கு தெரியும் स्वतंत्रता मिलने का ये पुरुषोत्तम संगम युग है। சுதந்திரம் கிடைக்கக்கூடிய இது புருஷோத்தம சங்கம் யுகமா இருக்குது। पुरुषों में उत्तम उत्तम आत्माएं ஆத்மாக்கள்ல உத்தமமான ஆத்மாக்கள் परमपिता परमात्मा की सहयोगी बनती हैं। பரம்பிதா பரமாத்மாவினோட உதவியாளர்களா ஆகுறாங்க। तो तुमको सच्ची सच्ची स्वतंत्रता मिल जाती है। அப்போ உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான சுதந்திரம் என்றது கிடைச்சிடுது। मनुष्य तो इन बातों को जानते ही नहीं है। மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியவே தெரியாது। सिर्फ माला फेरते रहते हैं। வெறும் மாலைய உருட்டிட்டு இருப்பாங்க। हर धर्म में माला फेरते हैं। ஒவ்வொரு தர்மத்திலயும் மாலைய உருட்டுறாங்க। परंतु माला के जिन मणकों को ஆனா எந்த மாலையினோட மணிகளை स्मृति में फेरते हैं, அத நினைவு பண்றாங்களோ நினைவு பண்ணி உருட்டுறாங்களோ बुद्धि रूपी हाथ से घुमाते हैं, புத்தி ரூபி கையால அத என்ன உருட்டுறாங்களோ वो कौन आत्माएं हैं, அது அவங்க எல்லாம் எந்த ஆத்மாக்களா இருக்காங்க, क्या करती हैं, என்ன செய்றாங்க, कैसे बाप की सहयोगी बनती हैं, எப்படி அப்பாவினோட உதவியாளர்களா ஆகுறாங்க, कब बनती हैं, எப்போ ஆகுறாங்க, कोई नहीं जानते। யாருக்குமே தெரியாது। वो तो समझते हैं அவங்க என்னமோ புரிஞ்சுக்கிறாங்க कि फॉरेन वालों की गवर्नमेंट गई तो हम स्वतंत्र बन गए। ஃபாரின் காரங்களினோட கவர்மெண்ட் போயிடுச்சுன்னா நாம சுதந்திரம் ஆயிட்டோம், சுதந்திரம் கிடைச்செடுத்து நமக்கு நினைச்சுக்கிறாங்க। हमें आजादी मिल गई। நமக்கு ஃப்ரீடம் கிடைச்செடுத்து அப்படி நினைச்சுக்கிறாங்க। अब बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க जब तक पावन नहीं बने हैं எப்ப வரைக்கும் பாவன ஆகலையோ तब तक कोई को भी आजाद नहीं कहेंगे। அப்ப வரைக்கும் யாருக்குமே சுதந்திரமாகி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது। सब परतंत्र हैं। எல்லாருமே அடிமையா இருக்காங்க। अपवित्र बने हैं, अपवित्रமா இருக்காங்க। पवित्र बनने का पुरुषार्थ भी नहीं करते हैं, தூய்மை ஆகிறதுக்காக புருஷார்த்தத்தை கூடயும் செய்யறது கிடையாது। तो फिर जम घंटों की सजाएं खानी पड़ेंगी। அப்போ ஜமகண்ட் மூலமா தண்டனைய எடுத்துக்க வேண்டியதா இருக்கும்। ஜமகண்டன்னா தர்மராஜ கூட யாரு உதவியாளர்களா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்வாங்க ஜமகண்ட்। और पद भी भ्रष्ट हो जाएगा। மற்றும் பதவி கூடயும் தாழ்ந்த பதவி ஆயிடும்। कितने होते हैं जमघंट? எத்தனை பேர் இருப்பாங்க ஜமகண்ட்? इनको घंट क्यों कहा? இவங்களுக்கு கண்டன் ஏன் சொன்னாங்க? கண்டன மணி இப்படி ஏன் சொன்னாங்க? है? अरे कोई घंटे वाले देवी देवताओं की यादगार है या नहीं है? ஏதாவது மணி கொண்ட தேவி இல்லனா தேவதையினோட நினைவார்த்தம் இருக்குதா இல்லையா? 84 घंटे वाली देवी की यादगार है। 84 கண்டா அந்த 84
4 மணி கொண்ட தேவியினோட நினைவார்த்தம் இருக்குது. 12 के 12 7 विधर्मी ग्रुप हैं. 7 विधर्मी ग्रुप्स இருக்குது. जो मिलकर के 84 जमघंट बनते हैं. எல்லாமே சேர்ந்து 84 ஜமகண்ட் ஆயிடுறாங்க. ये देवी के घंटे हैं. இங்க யாரு என்ன தேவியினோட மணிகள் ஆயிருக்காங்க. जिस देवी के लिए गाया हुआ है असुर संहारिणी. எந்த தேவிக்காக மகிமை இருக்குது? அசுர சம்ஹாரிணி. அப்படின்னா அசுரர்களை முடிக்க கூடியவங்க. ये सजाएं देने के निमित्त बनते हैं. இவங்க தண்டனைய கொடுக்கிறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க. जैसे कोई राजा के राज्य में எப்படி இப்போ ராஜா ஒரு ராஜாவினோட ராஜ்யத்துல राजा और रानी कोई सजाएं नहीं देते हैं. ராஜா மற்றும் ராணி தண்டனை ஒண்ணு கொடுக்கறது கிடையாது. वास्तव में सजाएं कौन देता है? வாஸ்தவத்துல தண்டனையை யார் கொடுக்கறாங்க? राजा रानी सजा देते हैं क्या? ராஜா ராணிகள் தண்டனைய கொடுக்கறாங்களா? सूली पर चढ़ाते हैं कोई को? कौन चढ़ाता है? யாரையாவது அவங்க उनको जल्लाद कहा जाता है. சிலுவையில் ஏத்துறாங்களா? அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னா ஜல்லாதுன்னு சொல்லுவாங்க. யாரு தூக்கு தண்டனைய கொடுக்கறதுக்காக நிமித்த ஆகுறாங்களா, ஏத்துவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜல்லாதுன்னு சொல்லுவாங்க. कितनी भयंकर रूपरेखा होती है. எவ்வளவு பயங்கரமான அவங்களோட ரூபம் மற்றும் ரேகா இருக்கும்னு சொல்றாங்க. எவ்வளவு பயங்கரமா இருப்பாங்க பாக்குறதுக்கு. तो ये 7 विधर्मी அப்போ இந்த 7 விதர்மிகள் ग्रुप हैं 7 विधर्मी ग्रुप्स இருக்குது. जो सजा देने के निमित्त बनते हैं. யாரு தண்டனைய கொடுக்கிறதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க. इनकी जो सजाएं खावेंगे இவங்களோட தண்டனையை யாரு எடுத்துக்குவாங்களோ उनके पद भी भ्रष्ट हो जाएंगे. அவங்களோட பதவி கூடயும் தாழ்ந்த பதவி ஆயிடும், தாழ்ந்ததாயிடும். जो ग्रुप का जो जमघंट எந்த குரூப்பினோட எந்த ஜமகண்ட் இருப்பாங்களோ जिनको जितनी सजाएं देने के निमित्त बनेगा யாருக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கறதுக்காக நிமித்தம் ஆகுவாங்களோ वो उसी ग्रुप में जाकर के कन्वर्ट होगा. அவங்க அந்த குரூப்லயே போய் கன்வெர்ட் ஆகுவாங்க. और परधर्मो भयावह மற்றும் பரதர்மோ பயாவஹ. அப்படின்னா மத்தவங்களோட தர்மம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படின்னா ரொம்ப பயம் உருவாக்கும்னு சொல்றாங்க. दूसरे के धर्म में जाकर के மத்தவங்களோட தர்மத்துல போய் भयभीत करने वाली यातनाओं को भोगेगा. ரொம்ப பயம் உருவாக்க கூடிய அந்த சித்திரவதைய அனுபவம் செய்வாங்க. अभी बाप तो आए हैं घर ले जाने के लिए. இப்போ அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. अभी बाप तो आए हैं घर ले जाने के लिए. இப்போ அப்பா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. बाप तो प्यार का सागर है. அப்பா அன்பு கடல் ஆயிருக்காங்க. बाप कोई को सजा नहीं देता है. அப்பா யாருக்குமே தண்டனைய கொடுக்கறது இல்ல. वहाँ बाप के घर में तो सब आजाद होते हैं. அங்க அப்பாவினோட வீட்டுல எல்லாருமே சுதந்திரமாகி இருப்பாங்க. कोई भी किसी के बंधन में नहीं रहता. யாருமே யாரோட பந்தனத்துல இருக்கிறது இல்ல.
இருக்க மாட்டாங்க. तो तुम सभी धर्म वालों को समझा सकते हो அப்ப நீங்க எல்லா தர்மத்தினர்களுக்கு புரிய வைக்கலாம் कि तुम देह नहीं हो, आत्मा हो। நீங்க தேகம் இல்ல, நீங்க ஆத்மா இருக்கீங்க. सब आत्माएं आई है मुक्ति धाम से पार्ट बजाने के लिए। எல்லா ஆத்மாக்கள் முக்தி தாமத்துல பார்ட் பண்றதுக்காக முக்தி தாமத்திலிருந்து பார்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. मुक्ति धाम से फिर नंबरवार जन्म लेकर के முக்தி தாமத்திலிருந்து நம்பர்வார் ஜென்மத்தை எடுத்து सुखधाम से दुखधाम में आवेंगी। சுகதாமத்திலிருந்து துக்கதாமத்துக்கு வருவாங்க. पहले सुखधाम, ஃபர்ஸ்ட் சுகதாமம் இருக்கும், फिर பிறகு दुखधाम। துக்கதாமம். हर आत्मा को इस सरणी से गुजरना पड़ता है। பாபா சொல்றாங்க ஒவ்வொரு ஆத்மாக்கு கூடயும் இந்த சக்கரத்தை கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்றாங்க. मुक्तिधाम से सुखधाम, सुखधाम से முக்தி தாமத்திலிருந்து சுகதாமம், சுகதாமத்திலிருந்து பிறகு दुखधाम। துக்கதாமத்துக்கு வர வேண்டியதாகி இருக்கும். अभी इस दुखधाम में कोई समझते भी नहीं है இப்போ இந்த துக்கதாமத்துல யாருமே புரிஞ்சுக்கவும் செய்யறதில்ல. कि हम कितने गुलाम बन गए हैं। நாம எவ்வளோ அடிமை ஆயிட்டோம் என்றது புரிஞ்சுக்கிறது இல்ல. अभी बाप कहते हैं कि तुम तो मेरी संतान हो। இப்ப அப்பா சொல்றாங்க நீங்க என்னோட குழந்தைகள் ஆயிருக்கீங்க. मैं तो सदा शिव हूँ। நானு சதா சிவன் ஆயிருக்கிறேன். सदैव स्वस्थिति में रहने वाला स्वतंत्र हूँ। சதா ஸ்வஸ்திதியில இருக்கக்கூடியவன் ஆயிருக்கிறேன். சதா சுதந்திரமாகி இருக்கிறேன். तो मेरी संतान भी कैसी होनी चाहिए? அப்போ என்னோட குழந்தைகள் கூடயும் எப்படி இருக்கணும்? स्वतंत्र होनी चाहिए சுதந்திரமாகி இருக்கணுமா या परतंत्र होनी चाहिए? இல்லனா அடிமையாகி இருக்கணுமா? जैसा बाप எப்படி அப்பாவோ वैसे बच्चे होने चाहिए। அதே மாதிரி தான் குழந்தைகள் இருக்கணும். तो बाप कहते हैं तुम रावण की संतान नहीं हो। அப்ப அப்பா சொல்றாங்க நீங்க ராவணனோட குழந்தைகள் இல்ல. मैं तुमको राज्य भाग दे करके गया था। நானும் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து போகிறதுக்காக வந்திருக்கேன், கொடுத்து போயிருந்தேன். उस समय तुम अपने राज्य में कितने आजाद थे। நீங்க அந்த நேரத்துல உங்களோட ராஜாங்கத்துல எவ்வளோ ஃப்ரீடம் ஆகி இருந்தீங்க, சுதந்திரமாகி இருந்தீங்க. अब फिर से वहाँ पर जाने के लिए पावन बनना है। இப்போ மறுபடியும் அங்க போகிறதுக்காக பாவனம் ஆகணும். ये पावन बनने की नॉलेज, இந்த பாவன ஆகக்கூடிய நாலேஜ் जन्म जन्मांतर के लिए सोर्स ऑफ इनकम बन जाती है। ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆயிடுது. அப்படின்னா சம்பாத்தியம் என்ன இருக்குதோ அதுக்கு ஆதாரம் ஆயிடுது. तुम कितने धनवान बन जाते हो। நீங்க எவ்வளோ பணக்காரங்க ஆயிடுறீங்க. वहाँ नई दुनिया में तो तुमको पैसों की चिंता ही नहीं होगी। அங்க புது உலகத்துல உங்களுக்கு தனத்துக்காக கவலைகளே இருக்காது. और यहाँ इस दुनिया में तो மற்றும் இங்க இந்த உலகத்துல என்னமோ पैसे नहीं है तो कमाने की कितनी चिंता रहती है। कमाई हो भी जाए तो उसको थमाने की कितनी चिंता रहती है। தனம் இல்லைன்னா எவ்வளோ கவலைகள் ஏற்படுது. மற்றும் சம்பாத்தியத்தினோட சிந்தனை இருக்கும், கவலைகள் இருக்கும். ஒருவேளை சம்பாத்தியம் ஆனாலும் அதை சேர்த்து வச்சுக்கிறதுக்காக அப்படின்னா அதை சேஃபா வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ கவலைகள் இருக்கும். और थमाई हुई कमाई
மற்றும் என்ன சம்பாத்தியம் பண்ணிருக்கிற தனம் இருக்கு, कहीं चली जाए ஒருவேளை போயிடுச்சுன்னா तो कितनी चिंता बढ़ जाती। அப்ப எவ்வளோ கவலைகள் ஆரம்பமாயிடுது। वहाँ तो तुमको कोई भी पैसों की चिंता नहीं रहेगी। அங்க உங்களுக்கு எந்த விதமான இந்த தனத்தினோட கவலையே இருக்காது, தனத்துக்காக கவலைகளே இருக்காது। भले गरीब हो तो भी पैसे की कोई चिंता नहीं। பலே ஏழைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தனத்துக்காக எந்த விதமான கவலைகளும் இருக்காது। सब सुखी रहते हैं। எல்லாருமே சுக்கியாகி இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க। बाकी राजधानी में மற்றபடி ராஜதானில ऊंच और नीच पद तो होते हैं। உயர்ந்தது மற்றும் தாழ்ந்த பதவி என்றது இருக்கும்னு சொல்றாங்க। जैसे कि कोई परिवार होता है, எப்படி ஒரு பரிவாரம் இருக்குது, भारतीय परिवार, பாரதிய பரிவாரம், देवी देवता सनातन धर्म का प्रायः लोप होने वाला परिवार। தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட பிராயலோபம் ஆகக்கூடிய பரிவாரம்। பிராயலோபம்னா அந்த முழுமையா மறைஞ்சு போகாது, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அதோட அம்சம் இருக்கும்। ऊंचे के ऊंचे पद भी होते हैं, உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கூடயும் இருக்கும்। और छोटे छोटे மற்றும் சின்ன சின்ன बच्चे भी होते हैं जिनको सबकी आज्ञा माननी पड़ती है। மற்றும் சின்ன சின்ன குழந்தைகளும் இருப்பாங்க, யாருக்கு எல்லாரினோட கட்டளைய ஏத்துக்க வேண்டியதாகி இருக்கும், எல்லாரோட ஆர்டர் படி நடக்க வேண்டியதாகி கூடயும் இருக்கும்। तो क्या वो दुखी होते हैं? அப்ப என்ன அவங்களுக்கு துக்கம் ஆகுதா? जो परिवार में छोटे बच्चे होते हैं, இப்ப பரிவாரத்துல யாரு சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, जिनको सबकी आज्ञा माननी पड़ती है, யாருக்கு எல்லாரினோட கட்டளையினோட ஆதரப்படி நடக்க வேண்டியதாகி இருக்கும், वो दुखी होते हैं क्या? அவங்களுக்கு என்ன துக்கமாகி இருக்குமா? हैं? துக்கம் ஆகுதா? क्या हमारा इतना नीच पद है? நம்மளோடது இவ்வளவு தாழ்ந்த பதவி என்றது ஏதாவது இருக்குமா? नहीं, அப்படி இல்ல। ऐसे ही அதே போலதான் भगवान बाप आकर जिस देवी देवता सनातन धर्म की दुनिया स्थापन करते हैं, பகவான் வந்து எந்த தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட உலகத்தை ஸ்தாபனை செய்யறாங்களோ वहाँ ऊंच और नीच पद तो होते हैं, परंतु कोई दुखी அங்க नहीं உயர்ந்த பதவி தாழ்ந்த பதவி என்றது இருக்கும், ஆனா யாருமே होता है। துக்கத்தை துக்கியாகி இருக்க மாட்டாங்க। सूर्यवंशी राजधानी, சூரியவம்சி ராஜதானி, चंद्रवंशी राजधानी, उसमें जाने वाले बहुत थोड़े बनेंगे। சூரியவம்சி ராஜதானி, சந்திரவம்சி ராஜதானி அதுல போகக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க। जो जितना मेहनत करेगा யாரு எந்த அளவுக்கு உழைப்பாங்களோ उतना पद पावेगा। அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி, அந்த அளவுக்கு பதவியை அடைவாங்க। तो तुम बच्चे तो सभी धर्म वालों की सर्विस करने वाले हो। அப்போ குழந்தைகளான நீங்க என்னமோ எல்லா தர்மத்தினோட சர்வீஸ பண்ணக்கூடியவங்க, எல்லா தர்மத்தினர்களினோட சர்வீஸ் செய்யக்கூடியவங்க இருக்கீங்க। तो विलायत वालों को भी समझाना है। அப்போ யாரு விதேசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் புரிய வைக்கணும், कि तुम सब भाई भाई हो। நீங்க எல்லாருமே சகோதரர்கள் ஆயிருக்கீங்க। सब शांति धाम में रहते थे, अभी रावण राज्य में हो। எல்லாமே சாந்தி தாமத்துல இருந்தீங்க, இப்போ ராவண ராஜ்யத்துல இருக்கீங்க। अभी फिर से राम राज्य में जाने का हम तुमको रास्ता बताते हैं। இப்போ மறுபடியும் ராமராஜ்யத்துக்கு போகிறதுக்காக நாம உங்களுக்கு வழிய காமிச்சிட்டு இருக்கோம்। परंतु सब तो राम राज्य में नहीं आवेंगे। ஆனா எல்லாருமே ராமராஜ்யத்துக்கு ஒண்ணு வர மாட்டாங்க। कहाँ आवेंगे? எங்க வருவாங்க? सब कहाँ आवेंगे? எல்லாருமே எங்க வருவாங்க?
सब शांति धाम के वासी तो होंगे, எல்லாருமே சாந்தி தாமத்துல வசிக்க கூடியவங்க என்னமோ ஆயிருப்பாங்க. लेकिन राम राज्य के वासी ஆனா ராமராஜ்யத்துல வசிக்க கூடியவங்களாகி नहीं होंगे। இருக்க மாட்டாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, फिर भी ஆனாலும் अपन को आत्मा समझ मुझे याद करो, உங்களை நீங்க ஆத்மான்னு நினைச்சு என்ன நினைவு செய்யுங்க. क्योंकि तुम मुझे लिबरेटर कहते हो। ஏன்னா நீங்க என்ன லிபரேட்டர்ன்னு சொல்றீங்க. परंतु ये नहीं समझते हैं कि कैसे लिबरेट करते हैं। என்ன விடுதலை செய்யக்கூடியவன்னு சொல்றீங்க, ஆனா எப்படி விடுதலை செய்யறன்றது உங்களுக்கு தெரியாது, அது புரிஞ்சுக்கிறது இல்ல. जैसे எப்படி அண்ணா, बच्चे कहीं बाप के साथ बाप बाहर जाते हैं, குழந்தைகள் அப்பா கூட எங்கேயோ வெளியில போகிறாங்க, और कहीं पर मुझ पड़ते हैं, எங்கேயோ குழம்பி போகிறாங்க. तो कहेंगे ना कि बाबा हमें अपने घर ले चलो। அப்போ சொல்வாங்க இல்லையா, பாபா நம்மளோட வீட்டுக்கு கொண்டு போங்க, அழைச்சிட்டு போங்க. जैसे कि तुम बच्चे फाग होने के कारण जंगल में मुझ गए, எப்படின்னா குழந்தைகளான நீங்க இந்த பனிமூட்டத்துல மாட்டிருக்கீங்க, அதனால உங்களோட வீடு எதுன்னு இந்த ஒரு காடு இருக்கு இல்லையா, அதுல குழம்பி போயிருக்கீங்க. तो रास्ते का पता ही नहीं पड़ा। அதனாலதான் அந்த ரூட் பத்தி உங்களுக்கு தெரியவே இல்ல, போகிற வழி எப்படி என்றது உங்களுக்கு தெரியவே இல்ல. बाप की उंगली छूट जाती है ना, அப்பாவினோட விரல் விட்டு போயிடுறது இல்லையா, तो उन बच्चों को कहना पड़े कि हमको रास्ता बताओ। அப்போ அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு, நமக்கு வழிய காமிங்கன்னு சொல்வாங்க. बेहद के बाप को भी कहते हैं कि बाबा எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாக்கு கூடயும் சொல்றாங்க, பாபா अब हमको लिबरेट करो। இப்போ நம்மள லிபரேட் பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க. आप आगे आगे चलो, நீங்க முன்னாடி போங்க, तो हम आपके पीछे पीछे आवेंगे। நீங்க முன்னாடி போங்க, நாம உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம். सिवाय बाप के அப்பா தவிர और तो कोई भी रास्ता नहीं बता सकता। வேற யாருமே இந்த வழிய காமிக்க முடியாது. इसलिए झाड़ के चित्र में ऊपर क्या दिखाया है? அதனாலதான் இந்த மரத்தினோட சித்திரத்துல மேல என்ன காமிச்சிருக்காங்க, हैं? दिखाया है कि निराकारी बाप என்ன காமிச்சிருக்காங்கன்னா நிராகாரி அப்பா और उसके साथ मनुष्य सृष्टि का साकारी बाप மற்றும் அவங்க கூட மனித சிருஷ்டியினோட சாக்காரி அப்பா और उसके पीछे पीछे सारे आत्मा रूपी बच्चे மற்றும் அவங்க பின்னால எல்லா ஆத்மா ரூபமான குழந்தைகள் फॉलो करते हैं। ஃபாலோ பண்றாங்க. जो फॉलो नहीं करते हैं யாரு ஃபாலோ பண்றது இல்லையோ उनका माथा कहीं न कहीं टकराता रहता है। அவங்களோட தலை எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சுக்குவாங்க. कितनी खिटपिट करते हैं। எவ்வளவு பிரச்சனைய பண்றாங்க. अभी भी देखो कितने तीर्थों पर धक्के खाते रहते हैं। இப்பவும் பாருங்க எத்தனை தீர்த்த இடங்கள்ல போய் ஸ்தலங்கள்ல போய் இடிச்சுக்கிறாங்க. कहाँ धक्के खाते हैं? எங்க இடிச்சுக்கிறாங்க? नाम क्या दिया? பேர் என்ன கொடுத்தாங்க? तीर्थ। தீர்த். तीर माने किनारा, தீரன்னா ஓரம், था माने स्थान, தான்னா ஸ்தானம், அப்படின்னா இடம். मनुष्यों के बनाए हुए अल्पकाल के तीर्थ हैं। மனிதர்கள் மூலமா உருவாக்கி இருக்கிற அல்ப காலம் அப்படின்னா இந்த ஒரு டெம்பரரி ஆயிருக்கிற தீர்த்த இடங்கள் இருக்குது. उन्होंने किनारों पर धक्के खाते रहते हैं। அந்த ஓரங்கள்ல போய் இடிச்சுக்கிறாங்க, அலைறாங்க.
परंतु वहाँ भगवान उन्हें नहीं मिलता है। ஆனா அங்க அவங்களுக்கு பகவான் கிடைக்கிறது இல்ல. फिर दूसरे तीर्थों पर भागते हैं, பிறகு இன்னொரு தீர்த்த ஸ்தலத்துக்கு ஓடி போகிறாங்க. मंदिरों में भागते हैं, मस्जिदों में भागते हैं, கோயில்களுக்கு போகிறாங்க, மஸ்ஜித்க்கு போகிறாங்க, गुरुद्वारों में भागते हैं, குருத்வாராக்கு போகிறாங்க. जन्म जन्मांतर भागते रहते हैं। ஜன்ம ஜன்மாந்தரம் ஓடிட்டே இருப்பாங்க. जब कहीं मिलता ही नहीं है तो उसको ढूंढेंगे भी कहाँ? எங்கேயும் கிடைக்கிறதே இல்லைன்னா அவங்கள எங்க தேடுவாங்க? भगवान क्या चीज होती है பகவான் எந்த விதமான பொருளா இருக்காங்க वो तो कोई जानते ही नहीं है। அவங்க பத்தி ஒண்ணுமே தெரியாது. क्या कह देते हैं? யாருக்குமே தெரியாது. என்னன்னு சொல்லிடுறாங்க? है? नहीं जानते हैं तो कह देते हैं भगवान तो सर्वव्यापी है। தெரியாது, அதனால என்ன சொல்லிடுறாங்கன்னா பகவான் சர்வவியாபி ஆயிருக்காங்க. फिर भी यात्रा करते हैं भगवान से मिलने के लिए। ஆனாலும் யாத்திரைய பண்றாங்க பகவான சந்திக்கிறதுக்காக. अरे यहाँ भगवान कहाँ है? அரே இங்க பகவான் எங்க இருக்காங்க? अगर सर्वव्यापी है तो फिर मिलेगा कैसे? ஒருவேளை சர்வவியாபின்னா எப்படி கிடைப்பாங்க? कितना अज्ञान है। எவ்வளவு அஞ்ஞானம் இருக்குது. अब इस घोर अज्ञान अंधेरे में कौन लेकर के आया? இப்போ இப்படிப்பட்ட கோரமான அஞ்ஞானத்தினோட இருட்டுல யாரு கொண்டு போனா? कौन आया? யார் வந்தாங்க? है? ये रावण कौन? இந்த ராவன் யாரா இருக்காங்க? कहेंगे ये गुरु लोग, विद्वान पंडित आचार्य। சொல்வாங்க இந்த குருமார்கள், வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் सर्वका सदगति दाता तो एक ही बाप है। எல்லாருக்குமே சத்கதி கொடுக்க கூடியவங்க ஒரு அப்பா தான். सदगति करते हैं சத்கதிய கொடுக்கறாங்க. तो आधा कल्प तुम सदगति में रहते हो। அப்ப நீங்க பாதி கல்பம் சத்கதியில இருப்பீங்க. तुम நீங்க क्या? என்ன? किसको कहा? யாருக்கு சொன்னாங்க? ये तुम किसको कहा? நீங்கன்னு சொல்லி யாருக்கு சொன்னாங்க? आधा कल्प तुम सदगति में रहते हो। பாதி கல்பம் நீங்க சத்கதியில இருப்பீங்க. वो धर्म वाले नहीं। அந்த தர்மத்தினர்கள் இல்ல. यह नहीं रहते हैं। இவங்க இருக்கிறது இல்ல. कौन रहते हैं? யார் இருப்பாங்க? हैं? नहीं, जो सूर्यवंशी बच्चे हैं யாரு சூரியவம்சி குழந்தைகளோ वो आधा कल्प सदगति में रहते हैं। அவங்க பாதி கல்பம் சத்கதியில இருப்பாங்க. जो पक्के पक्के सूर्यवंशी नहीं है, யாரு பக்க சூரியவம்சிகள் கிடையாதோ सूर्य को फॉलो नहीं करते हैं, चंद्रमा को फॉलो करते हैं। சூரியனை ஃபாலோ பண்றது இல்ல, சந்திரமாவை ஃபாலோ பண்றாங்க. चंद्रवंशी बन गए फिर कभी सूर्यवंशी बने ही नहीं। சந்திரவம்சி ஆயிட்டாங்க, எப்பவுமே சூரியவம்சி ஆகவே இல்ல. वो फिर कम कलाओं के नारायण और उनकी फॉलोअर प्रजा बनेगी। அவங்க கம்மி கலை இருக்கக்கூடிய நாராயணர்கள் மற்றும் அவங்களோட பிரஜை ஆகுவாங்களா? या 16 कला संपूर्ण नारायण बनेंगे। இல்லன்னா 16 கலை சம்பூர்ணமான நாராயணர்கள் ஆகுவாங்களா? है? कम कलाओं वाले नारायण या उनकी प्रजा बन पड़ेंगे। கம்மி கலை இருக்கக்கூடிய நாராயணர்கள் மற்றும் அவங்களோட பிரஜைகள் ஆகுவாங்க. वो फिर आधा कल्प रहेंगे। அவங்க பிறகு பாதி கல்பம் இருப்பாங்களா? वो भी आधा कल्प नई दुनिया में அவங்க கூடயும் பாதி கல்பம் புது உலகத்துல नहीं रहेंगे। இருக்க மாட்டாங்க. तो आधा कल्प तो तुम सदगति में रहते हो। அப்போ பாதி கல்பம் நீங்க சத்கதியில இருப்பீங்க.
तुम कह करके क्या पक्का कर दिया நீங்கன்னு சொல்லி என்ன பக்கா பண்ணிட்டாங்க? है? जो बाप के सन्मुख बैठने वाले, யாரு அப்பாக்கு நேர்முகத்துல உட்கார கூடியவங்க, सन्मुख सुनने वाले बच्चे हैं, நேர்முகத்துல கேட்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. अंदर से भी सन्मुख और बाहर से भी सन्मुख। வெளியில இருந்த கூடயும் சண்முகம் நேர்முகத்துல இருக்காங்க மற்றும் உள்ளுக்குள்ளயும் நேர்முகத்துல தான் இருக்காங்க. वो आधा कल्प सदगति में रहते हैं। அவங்க பாதி கல்பம் சத்கதியில இருப்பாங்க. बाप ने समझाया है அப்பா புரிய வச்சிருக்காங்க कि जो भी धर्म जिस समय स्थापन होना है, எந்த தர்மம் வேணாலும் ஆயிருக்கலாம், எந்த நேரத்துல ஸ்தாபனை ஆகணும்னு இருக்குமோ वो उसी समय स्थापन होगा, அது அந்த நேரத்துல தான் ஸ்தாபனை ஆகும். न पहले அது ஃபர்ஸ்ட் கூடயும் ஆகாது, और न बाद में। பிறகு கூடயும் ஆகாது. जो और धर्मों में कन्वर्ट हो गए हैं, யாரு மத்த மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க, वो भी अपने अपने टाइम पर निकल आवेंगे। அவங்க கூடயும் அவங்க டைமுக்கு வருவாங்க. पहले पहले उन्होंने धर्मों के सरपरस्त निकलेंगे ஃபர்ஸ்ட் அவங்களோட தர்மத்தினோட ஹெட்ஸ் வருவாங்களா, या फॉलोअर निकलेंगे, இல்லன்னா ஃபாலோவர்ஸ் வருவாங்களா? हैं? जो सरपरस्त बड़े बड़े हैं वो पहले निकलेंगे। யாரு ஹெட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. तुम जानते हो कि देवी देवता धर्म में तो अथाह सुख है। உங்களுக்கு தெரியும் தேவி தேவதா சனாதன் தர்மத்துல என்னமோ அதிக சுகம் இருக்குது, அளவில்லாத அளவுக்கு சுகம் இருக்கு. मनुष्यों को समझाने में कितनी मेहनत करनी पड़ती है। மனிதர்களுக்கு புரிய வைக்கிறதுல எவ்வளவு உழைக்க வேண்டியதாகி இருக்கும். कि अथाह सुख सृष्टि के आदि काल में थे। அளவில்லாத லெவலுக்கு சுகம் என்ன இருக்குமோ அது சிருஷ்டியினோட ஆரம்பத்துல இருக்கும்னு. कितनी मुश्किल से ये बातें समझते हैं। எவ்வளோ கஷ்டமா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ये तुम्हारा दैवी झाड़ बड़ा जरूर होना है। இந்த தெய்வீகமான மரம் உங்களது கண்டிப்பா பெருசாகணும், அப்படின்னா கண்டிப்பா பெருசாகும், வளரும். अभी तो छोटा झाड़ है இப்போ சின்ன மரமா இருக்குது, तो थोड़े पत्ते हैं या ज्यादा हैं? அப்போ கொஞ்சம் இலைகள் இருக்குதா இல்லன்னா அதிக இலைகள் இருக்குதா? क्यों है थोड़े? ஏன் கொஞ்சம் இருக்குது? क्योंकि छोटे झाड़ को तूफान जास्ती लगते हैं। ஏன்னா சின்ன மரத்துக்கு இந்த புயலினோட எஃபெக்ட் அதிகம் ஏற்படுது. तूफान जास्ती लगने के कारण இப்போ அதிக புயல் ஏற்படுற காரணத்தினால झाड़ का पनपना मुश्किल हो जाता है। அந்த மரம் வளர்றதுக்காக ரொம்ப கஷ்டமாகுது. कितने बच्चे हैं जो चलते चलते गिर पड़ते हैं। எத்தனை குழந்தைகள் இப்படியே நடந்துட்டே இருக்காங்க, நடுல எப்படின்னா விழுந்து போயிடுறாங்க. फिर भी ஆனாலும் बाप तो आर्थ देते हैं। அப்பா என்னமோ சமாதானப்படுத்துறாங்க. जो एक बार ब्राह्मण बन गया, யாரு ஒரு தடவை பிராமணன் ஆயிட்டாங்க, वो अंत में आवेगा, जरूर आवेगा। அவங்க கண்டிப்பா கடைசில வருவாங்க. ब्राह्मण पने का पुरुषार्थ व्यर्थ नहीं जा सकता। பிராமண தன்மையினோட புருஷார்த்தம் व्यर्थம் ஆகாது, வீணா போகாது. एक बार भी अगर ज्ञान सुना ஒரு தடவை கூட ஒருவேளை ஞானத்தை கேட்டாங்கன்னா तो उनको फल जरूर मिलना है, அப்போ அவங்களுக்கு பலன் என்றது கண்டிப்பா கிடைக்கும். परंतु ஆனா पद कम हो जाएगा। பதவி கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. क्या என்ன है? क्या नियम बताया என்ன நியமத்தை சொன்னாங்க? है? नियम क्या बताया? ऊंच पद और नीच पद का। உயர்ந்த பதவி மற்றும் தாழ்ந்த பதவி அடையிறதுக்காக என்ன நியமத்தை சொன்னாங்க? है? ज्ञान तो सुने, ஞானம் என்னமோ கேட்டாங்க, लेकिन ज्ञान सुनने के बाद ஆனா ஞானம் கேட்கறதுக்கு பிறகு கேட்ட பிறகு फिर जिनका गिरना न हो,
எப்படின்னா கீழே வீழ்றது ஆகக்கூடாது. अगर गिर पड़ते छोड़कर चले जाते ஒருவேளை கீழே விழுந்துடுறாங்க, விட்டு போயிடுறாங்க, तो प्रजा पद में चले जाएंगे. அப்போ பிரஜா பதவிக்கு போயிடுவாங்க. அப்படின்னா பிரஜையினோட பதவியை அடைவாங்க. तो जो पहले गिरेंगे जो पहले पहले छोड़ेंगे யாரு ஃபர்ஸ்ட் விழுறாங்களோ, யாரு ஃபர்ஸ்ட் விட்டுடுறாங்களோ तो उनकी गति क्या होगी அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? है? என்ன? ऊंच पद पावेंगे या नीच पद पावेंगे? உயர்ந்த பதவியை அடைவாங்களா இல்லன்னா தாழ்ந்த பதவியை அடைவாங்களா? हैं? नीच पद पावेंगे. தாழ்ந்த பதவியை அடைவாங்களா? पहले माने क्या ஃபர்ஸ்ட்னா என்ன? है? आदि में. ஆரம்பத்துல. आदि माने कब? யாரோ சொல்றாங்க ஆரம்பத்துல. ஆரம்பம்னா எப்போ? है? आदि माने ஆரம்பம்னா यज्ञ के आरंभ में. யக்ஞத்தினோட ஆரம்பத்துல. अच्छा அச்சா, अभी तो बोला அப்படியான்னு கேக்குறாங்க. இப்பதான் சொன்னாங்க. तुम बच्चे बाप के सन्मुख आकर सुनते हो. குழந்தைகளான நீங்க அப்பாக்கு நேர்முகத்துல வந்து கேக்குறீங்க. तो तुम पूरे 84 जन्म அப்போ நீங்க முழுமையா 84 ஜென்மங்கள் ज्यादा से ज्यादा सुख भोगते हो. அதிகதிலும் அதிக சுகத்தை எடுத்துக்கிறீங்க, அனுபவத்தை செய்றீங்க. और धर्म वाले आधा सुख आधा दुख भोगते. மத்த தர்மத்தினர்கள் பாதி சுகம் பாதி துக்கத்தை அனுபவம் செய்றாங்க. तो आदि में बाप था क्या? அப்ப ஆரம்பத்துல அப்பா இருந்தாங்களா? है? जब बाप की पहचान ही नहीं मिली எப்போ அப்பாவினோட அறிமுகமே கிடைக்கல, तो छोड़ने और ग्रहण करने அப்போ விடுறது இல்லன்னா எடுத்துக்கிறது, इससे पद क्यों कम हो जाएगा? இதனால பதவி ஏன் கம்மி ஆயிடுது? पद देने वाला बाप है பதவிய கொடுக்க கூடியவங்க அப்பாவா या कोई दूसरा है? இல்லன்னா வேற யாராவது பதவிய கொடுப்பாங்களா? बाप ही पद देने वाला है. அப்பதான் பதவிய கொடுக்க கூடியவங்க. अभी तुम बच्चों को श्रीमत पर चलना है. இப்போ குழந்தைகளான உங்களுக்கு ஸ்ரீமத்க்கு அனுசாரமா நடக்கணும். क्या मतलब? என்ன அர்த்தம் இதுக்கு? वाणी तो 68 की है. வாணி என்னமோ 68 வாணியா இருக்குது. है? उस समय श्रीमत का पता है क्या? அந்த நேரத்துல ஸ்ரீமத்னா என்னன்னு தெரிஞ்சிருந்ததா? है? 68 में पता था 68ல தெரிஞ்சிருந்ததா? नहीं था. தெரிஞ்சிருக்கு இல்லையா? क्यों? ஏன்? ब्राह्मणों की दुनिया में सन 68 में பிராமணர்களோட உலகத்துல 1968ல दादा लेखराज उर्फ ब्रह्मा बाबा தாதா லேக்ராஜ் என்கிற பிரம்மா பாபா ऊंचे ऊंचे नहीं थे क्या? உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாகி இருக்கு இல்லையா? अरे ऊंचे नहीं थे. அரே, உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாகி இருக்கு இல்லையான்னு கேக்குறாங்க. हैं? 68 की बात कर रहे हैं, उससे बाद की बात नहीं. 68 விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன இருக்குதோ அத பத்தி பேசல பாபா. है? हाँ, माँ का पाठ था, लेकिन माँ ऊंची से ऊंची थी ना. அம்மாவினோட பார்ட் ஆகி இருந்தது. ஆனா பாபா கேக்குறாங்க, அம்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களாகி இருந்தாங்க இல்லையா? लेकिन किसके सामने? ஆனா யாருக்கு முன்னாடி? बच्चों के सामने. குழந்தைகளுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க.
बच्चों को तो वर्षा नहीं मिलता, बच्चों को वर्षा குழந்தைகளுக்கு சொத்துன்றது கிடைக்கிறது இல்ல. कब मिलता है? இப்போ குழந்தைகளுக்கு சொத்துன்றது எப்போ கிடைக்குது? जब बच्चे बड़े हो जावे, समझदार हो जावे, எப்போ குழந்தைகள் பெரியவங்க ஆகுறாங்க, புத்திசாலிகள் ஆயிடுறாங்க, पढ़ाई में फाइनल एग्जाम में पास हो जावे, तब ही तो वर्षा मिलता है। படிப்புல ஃபைனல் எக்ஸாம்ல எப்போ பாஸ் ஆயிடுறாங்களோ அப்பதானே அவங்களுக்கு பதவி கிடைக்கும். तो बताया, அப்போ சொன்னாங்க, अभी तुम बच्चों को श्रीमत पर चलना है। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு ஸ்ரீமத்துக்கு அனுசாரமா நடக்கணும். चल नहीं रहे हो, இப்போ क्या बोला? ஒன்னும் நீங்க ஃபாலோ பண்ணல. என்னன்னு சொன்னாங்க பாபா? चलना है माने ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா कब चलना है? எப்போ ஃபாலோ பண்ணணும்? हैं? आगे आने वाले भविष्य में जब तुम बाप को पहचानेंगे, வருங்காலத்துல அப்படின்னா நீங்க அப்பாவை எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ कि ऊंचे के ऊंचे बाप का पार्ट உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவினோட பாட்டு कौन है, कहाँ है, அவங்க யாரா இருக்காங்க, எங்க இருக்காங்க, तब की बात बताई அந்த டைமினோட விஷயத்த சொன்னாங்க. कि तुम बच्चों को பாபா சொல்றாங்க, குழந்தைகளான உங்களுக்கு श्रीमत पर चलना है ஸ்ரீமத்துக்கு அனுசாரமா நடக்கணும். और ऐसे बच्चों से तुम क्यों कहा फिर? மற்றும் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க ஏன் சொன்னாங்க? वो बच्चे सामने थे क्या बाप के? அந்த குழந்தைகள் அப்பாக்கு நேர்முகத்துல இருந்தாங்களா, முன்னாடி இருந்தாங்களா என்ன? उन बच्चों को அந்த குழந்தைகளுக்கு सुप्रीम सोल बाप इमर्ज करके कहते थे। சுப்ரீம் சோல் அப்பா எமர்ஜ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, कि तुमको आगे आने वाले भविष्य में श्रीमत पर चलना है। உங்களுக்கு வருங்காலத்துல ஸ்ரீமத்துக்கு அனுசாரமா ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. बाकी आशीर्वाद की बात नहीं है। மற்றபடி ஆசீர்வாதத்தினோட விஷயம் ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க. कि वरदान दे देवेंगे, வரதானம் கொடுத்துருவாங்க, आशीर्वाद दे देवेंगे, ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்க, गुलजार तन में आते हैं, ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. எப்படின்னா குல்சார் தாதிக்குள்ள வராங்க, तो वरदान मिलते हैं ना। அப்போ வரதானம் கிடைக்குது இல்லையா? वरदान வரதானம் मेहनत से मिलता है உழைக்கிறதுனால கிடைக்குதா, या स्वतः ही मिल जाता है? இல்லன்னா தானாவே கிடைச்சிடுதா? मेहनत से मिलता है। உழைக்கிறதுனால கிடைக்குதா? वरदान तो स्वतः ही मिल जाता है। வரதானம் என்னமோ தானாவே கிடைச்சிடுது, கிடைக்குது. और पढ़ाई में तो மற்றும் படிப்புல என்னமோ मेहनत करनी पड़ती है। உழைக்க வேண்டியதாக இருக்கும். तो बच्चों को அப்போ குழந்தைகளுக்கு रास्ता तो बता दिया है। வழி என்னமோ காமிச்சிட்டாங்க. बाप को याद करते रहो। அப்பாவை நினைவு செஞ்சுட்டு இருங்க. आत्मा समझती भी है ஆத்மா இந்த விஷயத்தை கூடயும் புரிஞ்சுக்கிறது. कि हमें बाप को याद करना है நமக்கு அப்பாவை நினைவு செய்யணும். और बाप ही पावन बनाने वाला है। மற்றும் அப்பாதான் பாவனை ஆக்கக்கூடியவங்க. और कोई मनुष्य मात्र पावन बनाने वाला வேற எந்த மனிதர்கள் கூடயும் பாவனை ஆக்கக்கூடியவங்க नहीं है। இல்ல. ऐसे क्यों बोला இப்படியே சொன்னாங்க. है? अकेला चना बाहर फोड़ सकता है क्या? இப்போ ஒண்டியா பெரிய வேலையை செய்ய முடியுமா? है? अकेला सारा काम कर लेगा? ஒருத்தரை எல்லா வேலையை செஞ்சிடுவாங்களா என்ன? 500 करोड़ को पावन बना लेवेगा क्या? 500 கோடி ஆத்மாக்களை பாவனை ஆக்கிடுவாங்களா? है?
नहीं, அப்படி இல்ல. इस कार्य में இந்த வேலைக்காக बाप के बच्चे ही सहयोगी बनते हैं। அப்பாவினோட குழந்தைகள் தான் உதவியாளர்களாகி ஆகுறாங்க. जो बाप के बच्चे नहीं होते हैं और धर्म पिताओं के प्रभाव में आ जाते हैं। யாரு அப்பாவினோட குழந்தைகளாகி இருக்கிறது இல்ல, மத்த தர்மத்துக்கு பிரபாவித்த ஆயிடுறாங்க, அடிமை ஆயிடுறாங்க. वो बाप की ग्लानि करते हैं। அவங்க அப்பாவோட நிந்தனை பண்றாங்க. खास इस बात में, விசேஷமா இந்த விஷயத்துல. इस बात में எந்த விஷயத்துல? कि बाप, जिसको ये बाप पतित पावन कहते हैं, वो वास्तव में बाप அப்பா யார இவங்க அப்பான்னு சொல்றாங்களோ, பதித்த பாவனன் சொல்றாங்களோ, नहीं है। அவங்க அப்பா இல்ல. इसी बात में ग्लानि करते हैं। இந்த விஷயத்துல தான் அவங்க நிந்தனை பண்றாங்க. और तुम बच्चे மற்றும் குழந்தைகளான நீங்க कैसे सहयोगी बनते हो? எப்படி உதவியாளரா ஆகுறீங்க? तुम बाप की महिमा करते हो, நீங்க அப்பாவினோட மகிமை பண்றீங்க. और महिमा करने से तुम बाप के सहयोगी மற்றும் மகிமை பண்றதுனால நீங்க அப்பாவினோட உதவியாளர்களா बन जाते हो। ஆயிடுறீங்க. भगवान वाच है ना? பகவான் சொல்றாங்க இல்லையா? क्या है? என்ன? कि माम एकम याद करो, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. मैं एक ही हूँ जो पतितों को पावन बनाने वाला हूँ। நான் ஒருத்தன் தான் யாரு பதித்தர்களை பாவன பண்ணக்கூடியவன் ஆயிருக்கிறேன். कोई दूसरा इस संसार में नहीं है पर्सनालिटी இன்னொரு பர்சனாலிட்டி இந்த உலகத்துல இல்லன்னு சொல்றாங்க. जो पतितों को पावन बनावे। பதித்தர்களை பாவன பண்றதுக்காக வேற எந்த பர்சனாலிட்டியும் இந்த உலகத்துல இல்ல. इस बात की गहराई को तुम बच्चे समझते हो। இந்த விஷயத்துக்கான ஆழம் என்ன இருக்குதோ, இந்த ஆழமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. तो लोगों को समझाते हो। அப்போ ஜனங்களுக்கு என்ன செய்றீங்கன்னா நீங்க புரிய வைக்கிறீங்க. ये भगवान ने बोला है कि माम एकम याद करो। இது பகவான் சொல்லிருக்காங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. इसमें गस्सा मारने की बात नहीं है। இதுல அப்படியே கதை விடுற விஷயம் ஒண்ணும் இல்ல. ये साधु संत आदि तो सभी झूठ बोलते रहते हैं। இந்த சாது சந்த் இவங்க எல்லாருமே பொய் தான் பேசிட்டு இருக்காங்க, பொய் தான் பேசிட்டு இருப்பாங்க. अपन को कहते हैं शिवो हम। அவங்கள என்னன்னு சொல்லிக்கிறாங்க? சிவோஹம்மன் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா நாங்க தான் சிவன், ब्रह्मास्मि, நான் தான் சிவன், நான் தான் பிரம்மா. अर्थात मेरे में भगवान आता है। அப்படின்னா எனக்குள்ள பகவான் வராரு. ये अपन को श्री श्री 108 இவங்க தங்களை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ 108 कहलाए भी नहीं सकते। சொல்லிக்கவும் முடியாது. बनना तो दूर की बात। ஆகிறது ரொம்ப தூரமான விஷயம். भगवान अपन को श्री श्री 108 कहलाने का अधिकारी है। பகவான் தன்னை ஸ்ரீ ஸ்ரீ 108ன்னு சொல்லிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது. क्यों? ஏன்? क्योंकि भगवान ही है ஏன்னா பகவான் தான் जो 108 श्रेष्ठ आत्माओं को யாரு 108 உயர்ந்த ஆத்மாக்களை राज पद का जन्म जन्मांतर का वर्षा देता है। ராஜ பதவியினோட ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட அந்த சுகம், அந்த ஒரு பதவியை கொடுக்கறாங்க. वो श्रेष्ठ आत्माएं அந்த உயர்ந்த ஆத்மாக்கள் संसार के हर धर्म में உலகத்தினோட ஒவ்வொரு தர்மத்துல आज भी माला में स्मृति की जाती है। இன்னைக்கு கூடயும் மாலையில அவங்களோட பேர்னால என்ன செய்யறாங்கன்னா உருட்டுறாங்க, மாலைய நினைவு பண்ணப்படுகிறது அவங்கள. तो मम्मा ने सभी को पत्र लिखा था। அப்போ மம்மா என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாருக்குமே லெட்டரை எழுதிருந்தாங்க. कि तुम जो अपन को टाइटल देते हो श्री श्री 1008, நீங்க என்ன உங்களுக்கு டைட்டில்ல கொடுத்துக்கிறீங்க? ஸ்ரீ ஸ்ரீ 108 1008
श्री सच्चिदानंद स्वामी वगैरह वगैरह। ஸ்ரீ சச்சிதானந்தஜி சுவாமி இப்படிப்பட்ட டைட்டில்ஸ் எல்லாம் என்ன நீங்க கொடுத்துக்கிறீங்க? श्री शंकराचार्य वगैरह वगैरह। ஸ்ரீ சங்கராச்சாரிய இப்படி எல்லாம் என்ன டைட்டில்ஸ் இருக்குது? ये तुम्हारे झूठे टाइटल हैं। இதெல்லாமே உங்களோட பொய்யான டைட்டில்ஸ் ஆயிருக்குது. तुमने कोई भी 108 श्रेष्ठ आत्माओं को நீங்க எந்த உயர்ந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் 108 ஆத்மாக்களுக்கு श्रेष्ठ नहीं बनाया உயர்ந்தவங்களாகி ஆக்கல. संसार के सामने। உலகத்துக்கு முன்னாடி फिर भी तुमने अपने ऊपर टाइटल रखवा लिया। ஆனாலும் உங்களுக்கு உங்க மேல நீங்களே இந்த டைட்டிலை வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்காக श्री श्री 108, ஸ்ரீ ஸ்ரீ 108, श्री श्री 1008। ஸ்ரீ ஸ்ரீ 1008. तो ऐसा पत्र लिखने से मम्मा के द्वारा இப்போ மம்மா இப்படிப்பட்ட லெட்டரை அவங்களுக்கு எழுதுனாங்க. அப்போ वो और ही अहंकार में आ गए। அப்ப அவங்களுக்கு இன்னும் அகங்காரம் வந்துடுச்சு. बोले हमसे आकर के शास्त्रार्थ करो। அவங்களுக்கு என்னன்னு சொன்னாங்கல்ல, மம்மாக்கு என்னன்னு சொன்னாங்கன்னா, நீங்க வந்து சாஸ்திரத்தை வச்சு நம்ம கூட வாக்குவாதத்தை பண்ணுங்க, वाद विवाद करो। வாத விவாதத்தை பண்ணுங்க. हम साबित करेंगे कि हम इस दुनिया में बहुत बड़े विद्वान पंडित आचार्य हैं। நாம இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணுவோம். நாம இந்த உலகத்துல பெரியதிலும் பெரிய வித்வான் பண்டித் ஆச்சாரிகள் ஆயிருக்கிறோம். अभी बाप तो तुम बच्चों को बताते हैं, இப்போ அப்பா என்னமோ குழந்தைகளான உங்களுக்கு சொல்றாங்க, ये तो शास्त्र आदि पढ़ते पढ़ते இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன படிச்சு படிச்சு बहुत ही नीचे गिर गए हैं। ரொம்ப கீழே விழுந்துட்டீங்க. वो तो समझते हैं அவங்க என்னமோ புரிஞ்சுக்கிறாங்க, कि हम मोक्ष को पावेंगे। நாம மோட்சத்தை அடைவோம். मोक्ष को पावेंगे மோட்சத்தை அடையிறதுன்னா अर्थात इस दुनिया से सदैव के लिए मुक्त हो जाएंगे। அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து சதா காலத்துக்காக முக்தியை அடைஞ்சிடுவோம். तो ऐसों ऐसों को समझाना है। அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கணும். जो दुनिया में बहुत बड़े बड़े माने जाते हैं, யாரு உலகத்துல ரொம்ப பெரிய பெரியவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பேர் இருக்குது. परंतु ये समझाने देने में जास्ती टिक टिक नहीं करना है। மற்றபடி பாபா சொல்றாங்க, இதுல புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப பேசுற அவசியம் ஒண்ணும் இல்ல. क्योंकि मनुष्य तो अक्सर करके पत्थर बुद्धि है। ஏன்னா பெரும்பாலும் மனிதர்கள் கல்லு புத்திகளாகிதான் இருக்காங்க. तो पत्थर बुद्धियों को पारस बुद्धि बनाने के लिए அந்த கல்லு புத்திகளை தங்க புத்தியாகி ஆக்குறதுக்காக बाप तरकीब देते हैं। அப்பா ஒரு ஐடியாவை சொல்லி கொடுக்கறாங்க, क्या? ஒரு மெத்தட சொல்லி கொடுக்கறாங்க. என்ன? पत्थर को पारस बुद्धि बनाने के लिए क्या तरकीब देते हैं? இந்த கல்லு புத்தி ஆகி இருக்கக்கூடியவங்கள தங்க புத்தியாகி ஆக்குறதுக்காக என்ன மெத்தட சொல்லி கொடுக்கறாங்க, என்ன வழிய சொல்றாங்க? कि मुझ बाप को याद करो। என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இருக்கிற என்ன நினைவு செய்யுங்க. क्या? என்ன? आत्मा ஆத்மா जन्म जन्मांतर शरीर के जन्म लेते लेते ஜென்ம ஜென்மாந்தரம் சரீரத்தினோட ஜென்ம எடுத்துக்கிட்டு शरीर को मिट्टी कहा जाता है। சரீரத்துக்கு மண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ये मिट्टी के पुतले में आत्मा जन्म लेते लेते இந்த மண்ணினோட பொம்மை என்ன இருக்குதோ இதுல ஆத்மா ஜென்மத்தை எடுத்து எடுத்து मिट्टी से पत्थर बुद्धि बन गई। மண்ணிலிருந்து கல்லு புத்தி ஆயிடுச்சு.
अपन को आत्मा क्या समझने लग पड़ी? தன்ன ஆத்மா என்னன்னு நினைச்சுக்கிறதுக்காக ஆரம்பம் பண்ணிடுச்சு. देह अर्थात मिट्टी और मिट्टी से भी தேக அப்படி என்ன மண்ணு மற்றும் மண்ணில் இருந்து बढ़ करके அதை விட அதிகமா पत्थर बन गई. கல் ஆயிடுச்சு. अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க, कि मुझे याद करो जो कभी भी என்ன நினைவு செய்யுங்க, யாரு எப்பவுமே देह के संग के रंग में आकर தேகத்தினோட சாங்கத்தினோட சாயத்துல வந்து मिट्टी अथवा पत्थर बुद्धि மண்ணு இல்லன்னா கல்லு புத்தி नहीं बनता है. ஆகிறது இல்ல. जैसे को याद करेंगे எப்படிப்பட்டவங்களோட நினைவு பண்ணுவோமோ वैसे ही बन जाएंगे. அப்படியே ஆயிடுவோம். मैं अति सूक्ष्म हूँ. நான் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிறேன். सूक्ष्म को याद करेंगे तो सूक्ष्म बुद्धि बनेंगे. சூக்ஷ்மத்தை நினைவு செஞ்சீங்கன்னா சூக்ஷ்ம புத்தி ஆயிடுவீங்க. और आत्माएं மத்த ஆத்மாக்கள் इतनी सूक्ष्म बुद्धि नहीं है. அந்த அளவுக்கு நுணுக்கமான புத்தி இல்ல அவங்களது. क्योंकि सब जन्म मरण के चक्र में आती है. ஏன்னா எல்லாருமே ஜனன மரணத்தினோட சக்கரத்துல வராங்க. तो मैं ही पतित पावन हूँ. நான் தான் பதித பாவன் ஆயிருக்கிறேன். और कोई भी मनुष्य मात्र पतित पावन नहीं है. வேற எந்த மனிதர்கள் கூடயும் பதித பாவன் இல்ல. मैं ही सर्वशक्तिवान हूँ. நான் தான் சர்வ சக்திவான் ஆயிருக்கிறேன். जो जितना सूक्ष्म होगा யாரு எந்த அளவுக்கு நுணுக்கமாகி இருப்பாங்க उतना जास्ती ताकतवर होगा. அந்த அளவுக்கு அவங்க சக்திசாலியாகி இருப்பாங்களா या बड़ा होगा तो ताकतवर होगा. இல்லன்னா பெரியவங்க ஆகி இருந்தாங்கன்னா சக்திசாலியாகி இருப்பாங்களா? है? जितना सूक्ष्म बुद्धि होगा எந்த அளவுக்கு நுணுக்கமான புத்தியாகி இருக்குமோ उतना ही जास्ती पावरफुल होगा. அந்த அளவுக்கு அதிக பவர் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. तो मैं सर्वशक्तिवान हूँ. அப்ப நானு சர்வ சக்திமான் ஆயிருக்கிறேன். तुम सन्यासियों को बोल सकते हो நீங்க சன்னியாசிகளுக்கு இந்த விஷயத்த சொல்லலாம். कि तुम्हारा तो धर्म ही अलग है. உங்களோட தர்மமே வேற இருக்குது. क्या अलग है? என்ன வேற என்ன क्या धर्म अलग है? என்ன தர்மம் தனியாகி இருக்குதுன்னா என்ன? है? संन्यास धर्म है. சந்நியாஸ் தர்மமா இருக்குது. सम मने संपूर्ण. சம்மன்னா சம்பூர்ணம். न्यास मने त्याग करने वाला. न्यासना தியாகம் பண்ணக்கூடியவங்க. क्या? என்ன? तुम तो इस दुनिया की हर चीज का त्याग करने वाले धर्म को நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களை தியாகம் பண்ணக்கூடிய अपनाने वाले हो. हमारा இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களை தியாகம் பண்றது நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. நாம संन्यास धर्म नहीं है. நம்மளது சந்நியாச தர்மம் இல்ல. हमारा तो प्रवृत्ति मार्ग का धर्म है. நம்மளது பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினோட தர்மமா இருக்குது. प्रवृत्ति में பிரவೃத்தில हम इस दुनिया को நாம இந்த உலகத்தை तुच्छ नहीं समझते हैं. தாழ்ந்ததாகி பாக்குறது இல்ல. हम तो कहते हैं कि ये दुनिया तामसी बनती है. நாம இந்த விஷயத்த சொல்றோம், இந்த உலகம் தமோ பிரதானம் ஆயிடுது. हमारे कारण அது நம்மளாலதான். हम अपन को तामसी से सात्विक बनावेंगे तो दुनिया भी நாம நம்மள தாமசில் இருந்து சாத்விகமாகி ஆக்கிட்டோம்னா உலகம் கூடயும் सात्विक बन जाएगी. சாத்விகமாயிடும். तो दुनिया त्यागने योग्य नहीं है. அப்போ உலகம் தியாகம் பண்ற போல ஒண்ணும் இல்ல. दुनिया तो உலகம் என்னமோ सात्विक दुनिया हमको
சாத்விக உலகம் நம்மளோடது, ग्रहण करने योग्य है। அது எடுத்துக்கிற ஒரு தகுதி இருக்குது. அப்படின்னா எடுத்துக்கலாம் அத. उनको बताओ, அவங்களுக்கு சொல்லுங்க, तुम तो शंकराचार्य के फॉलोअर हो। நீங்க சங்கராச்சாரியினோட ஃபாலோவர்ஸ் ஆயிருக்கீங்க. शंकराचार्य तो बाद में आता है। சங்கராச்சாரிய என்னமோ பிறகு வராங்க. शुरू में तो जरूर एक ही आदि सनातन देवी देवता धर्म होगा। ஆரம்பத்துல என்னமோ கண்டிப்பா ஒரு ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. इसलिए शंकराचार्य के फॉलोअर्स सभी सन्यासी। அதனாலதான் சங்கராச்சாரியினோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே சன்னியாசி. ओम नमो नारायण कहते हैं। ஓம் நமோ நாராயணன் சொல்றாங்க. तो शंकराचार्य पहले हुआ அப்போ சங்கராச்சாரிய ஃபர்ஸ்டா या नारायण पहले हुआ? இல்லன்னா நாராயண் ஃபர்ஸ்டா இருப்பாங்களா? नारायण तो सत्युग की आदि में। நாராயணன் என்னமோ சத்யுகத்தினோட ஆரம்பத்துல இருப்பாங்க. शंकराचार्य तो कलयुग की आदि में। சங்கராச்சாரிய என்னமோ கலியுகத்தினோட ஆரம்பத்துல இருப்பாங்க. कलयुग तो कलाहीन युग होता है கலியுக என்னமோ கலாஹீனமான யுகமாகி இருக்கும். और सतयुग तो 16 कला மற்றும் சத்யுகம் என்னமோ 16 கலை संपूर्ण युग होता है। பரிபூர்ணமான யுகமாகி இருக்கும். तो बताओ, அப்போ சொல்லுங்க, जब आदि सनातन देवी देवता धर्म था எப்போ ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் இருந்ததோ तो नारायण का राज्य था। அப்போ நாராயணனோட ராஜ்யம் இருந்தது. और नारायण तो प्रवृत्ति मार्ग के थे। மற்றும் நாராயணன் பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினராகி இருந்தாங்க. तुम तो निवृत्ति मार्ग के हो। நீங்க நிவೃತ್ತಿ மார்க்கத்தினர்களாகி இருக்கீங்க. सारी दुनिया से तुम्हारी निवृत्ति हो जाती है। முழு உலகத்துக்கு கூட உங்களது எப்படின்னா நிவೃತ್ತಿ ஆயிடுது. सारी दुनिया को तुम क्षणिक क्षणिक कहते हो। मिथ्या मिथ्या। எப்படின்னா முழு உலகத்தையே நீங்க என்னன்னு சொல்றீங்க? எல்லாமே டெம்பரரி தான். सर्वम क्षणिकम क्षणिकम सर्वम मिथ्या मिथ्या। எல்லாமே பொய்யன்னு தான் சொல்றீங்க. எல்லாமே டெம்பரரியா இருக்குது, எல்லாமே பொய்யானது. वास्तव में எல்லாமே தற்காலிகமானது மற்றும் எல்லாமே பொய்யானது. வாஸ்தவத்துல ये सारी दुनिया में இந்த முழு உலகத்துல सारा ही ड्रामा चलता है। எல்லாமே டிராமா நடக்குது. कहाँ चलता है? எங்க நடக்குது? कोई बाहर की दुनिया में चलता है? வெளி உலகத்துல ஏதாவது நடக்குதா? इसी दुनिया इसी रंगमंच पर सारा ड्रामा बना हुआ है। இந்த உலகத்திலேயே இந்த ஒரு நாடக மேடை மேலதான் எல்லா டிராமா நடக்குது. ये ड्रामा कल्याणकारी है இந்த டிராமா நன்மைக்காக இருக்குதா या मिथ्या है? இல்லன்னா பொய்யானதா? कल्याणकारी ड्रामा है। இது நன்மைக்காக இருக்கிற டிராமா இருக்கு. हाँ, जब हम तमो प्रधान दुखी बन जाते हैं பாபா சொல்றாங்க, எப்போ நாம தமோ பிரதானமாகி துக்கி ஆயிடுறோமோ तो हमें ज्ञान नहीं होता है, அப்போ நமக்கு ஞானம் இருக்காது. इसलिए हम दुखी होते हैं। அதனாலதான் துக்கத்தை அனுபவம் செய்றோம். अभी बाप ज्ञान देने वाला हमको मिल गया है, இப்போ அப்பா ஞானத்தை கொடுக்க கூடியவங்க நமக்கு கிடைச்சிட்டாங்க. इसलिए इस तामसी दुखी दुनिया में भी हम अपने को அதனாலதான் இந்த தாமசியான துக்கி உலகத்திலையும் நாம நம்மள क्या बना सकते हैं? என்ன ஆக்கிக்கலாம்? दुखी से सुखी बना सकते हैं। துக்கத்திலிருந்து சுखी ஆக்கலாம். ओम शांति। ஓம் சாந்தி. இந்த விசிடி நம்பர் 1157 1157 இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.